ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் ட்ரா வந்து 533. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து காரணியா ப்ளஸ் 533வது ட்ரா. நான் வந்து 531வது ட்ராலேருந்து ஜென்ரலாக கம்பேர் பண்ணி 2 நம்பர் எடுத்திருப்பேன். 531வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 904. 532வது ட்ராவில் இருந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 801. இப்போ போன வார ரிசல்ட் நம்பர் அதுக்கு முன் வார ரிசல்ட் நம்பர்லையுமே பார்த்தீங்கன்னா அதாவது காரணியா ப்ளஸ் 531வது ட்ராலேருந்து 0 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? பி போர்டில் 0, அதுக்கு அடுத்த வாரத்துலையும் பி போர்டில் 0, இப்போ இந்த வாரத்துலையும் பி போர்டில் 0 எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். ஓகேவா? 0 பாஸ் ஆகணும். அடுத்து ஏ போர்டு எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா முதல் வாரத்தில் 9 இருக்கும், அதுக்கு அடுத்த வாரத்தில் 8, இப்போ இந்த வாரத்தில் 7 எடுத்திருப்பேன். 7 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 0 பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஜென்ரலாக எடுக்கிற நம்பர். ஓகேவா? 531வது டாலேருந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 0 வந்து பி போர்டில் இருக்கும். போன வாரத்துலையும் பி போர்டில் 0, இப்போ இந்த வாரத்துலையும் 0 பாஸ் ஆகணும். அடுத்து இதில் இன்னொரு மெத்தட் என்ன சொல்கிறேன்னா ஏ போர்டு மட்டும் எடுத்திங்கன்னா 9, 8, இப்போ 7 எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் காரணியா ப்ளஸ் ரிசல்ட் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். 1ன்ற நம்பர் நம்மளுக்கு காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4 இந்த 2 நம்பருமே பாஸ் ஆகிடும். இப்போ இந்த ரிசல்ட்லாம் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா 781 அதுக்கு அடுத்த வார காரணியா ப்ளஸ் நம்பர் 284, 041 அதுக்கு அடுத்த வார காரணியா ப்ளஸ் நம்பர் 524, 101 அதுக்கு அடுத்த வார காரணியா ப்ளஸ் நம்பர் 427. இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 801. இப்போ இங்கே 1 நம்பர் சி போர்டில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 2, 4. 1ன்னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 2, 4. இங்கே 1 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 4, 2. இப்போ போன வார ரிசல்ட்டில் சி போர்டு நம்பர் 1. அப்போ இந்த வார ரிசல்ட்டில் 2, 4 பாஸ் ஆகலாம். அதனால 2மே ஏ போர்டில் எடுத்திருப்பேன், அதுக்கு அடுத்து 4 பி போர்டு. இப்போ ஏற்கனவே 7, 0ன்ற நம்பர் வந்து எடுத்திருப்பேன். ஓகேவா? இது வந்து காரணியா ப்ளஸ் 531வது டாலேருந்து கம்பேர் பண்ணி 7, 0 எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே வச்சு எடுக்கிற நம்பர். 1 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 2, 4 இருக்கும். 1, 2, 4, 1, 2, 4. இந்த ரிசல்ட்லேயும் 1, 4, 2. இப்போ போன வார ரிசல்ட்டில் லாஸ்ட்டாக சி போர்டு நம்பர் 1. அப்போ 2, 4. ஓகேவா? இந்த 2 நம்பருமே பாஸ் ஆனால் இந்த 2 நம்பருமே ஏபி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே காரணியா ப்ளஸ் வீக்லி சார்ட். ஓகேவா? இந்த வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ போன வார ரிசல்ட் நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பர் எடுத்திங்கன்னா 339, 801. முதல் 2 டிஜிட் நம்பர் மட்டும் டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கும், 3, 3. இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 4, 4, 4, 2, 5, 4. அதுக்கு அடுத்த வார்த்தை நம்பர் 0, 4, 9, 9, 4, 5, 4, 2. அதுக்கு அடுத்த வார்த்தை காரணியா ப்ளஸ் நம்பர் 254. இப்போ போன வார காரணியா ப்ளஸ் நம்பர் எடுத்திங்கன்னா 3, 3, 9, 801. முதல் 2 நம்பர் 6 டிஜிட் நம்பரில் முதல் 2 நம்பர் டபுள்ஸில் இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த 3வது நம்பர் பாருங்கள் 4. இந்த 4 அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கேயுமே முதல் 2 நம்பர் 9, 9. இது பக்கத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 4. 4 வந்து இங்கே அடுத்த வார ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார்த்தை நம்பர் 3, 3, 9, 801. முதல் 2 நம்பர் 3, 3. ஓகேவா? டபுள்ஸில் இருக்கா? இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ 9 வந்து இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் சி போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த மெத்தடுமே வீக்லி சார்ட் வச்சு எடுத்த நம்பர் தான். முதல் 2 நம்பர் டபுள்ஸில் இருந்தால் அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 4, 4, 4 இருக்கும்போதே 4 3வது வாரத்தில் இருக்கும். 9, 9, 4னா 3வது நம்பர் 4, 4 இங்கே வந்து அடுத்த வாரத்தில் இருக்கும். இப்போ 3, 3, 9 போன வார நம்பர். இப்போ 9 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 இல்லைனா 2, பி கேல்குலேஷனில் 0 இல்லைனா 4, சி போர்டில் 9. இந்த நம்பரை வச்சு பாக்ஸ் எழுதுறோன்னா 709, 749, 209, 249. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 70, 74, 20, 24. பிசி வந்து 09, 49, ஏசி பார்த்தீங்கன்னா 79, 29. இந்த நம்பர் எல்லாமே இந்த வருஷத்து சார்ட் காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். அதுக்கடுத்து 531வது டாலேருந்து கம்பேர் பண்ணி எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ கேல்குலேஷனில் 7, 2, பி போர்டில் 0, 4, சி கேல்குலேஷனில் 9. பாக்ஸ் வந்து 749, 709, 249, 209. இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.